நாம் நினைப்பது என்னவென்றால், பேசினால்தான் நம்மை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று. ஆனால் உண்மையில் அதிகமாக பேசுபவர்களை மக்கள் கேட்க மாட்டார்கள். புத்தர் கூறுகிறார், அமைதியை புரிந்தவன் வாழ்க்கையை புரிந்தவன். 1. அதிகமாக பேசுவது உங்கள் மதிப்பை குறைக்கும். நீங்கள் எப்போதும் உங்கள் எண்ணங்களை எல்லாம் வெளியில் சொல்லிக்கொண்டே இருந்தால், ஒரு நேரத்தில் மக்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மரியாதை எப்போது வரும் தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லாமல் இருக்கும்போது. 2. அமைதி உங்களை பாதுகாக்கும் கவசம். சில வார்த்தைகள் ஒரு நிமிட கோபத்தில் சொல்லப்படும், ஆனால் அதன் விளைவு வருடங்கள் நீடிக்கும். அந்த ஒரு வார்த்தையை தடுக்கக்கூடியது அமைதி மட்டும்தான். புத்தர் கூறுகிறார், நீங்கள் சொல்லப்போகும் வார்த்தை அமைதியை விட சிறந்ததா? 3. அமைதி மற்றவர்களை உங்களை மதிக்க வைக்கும். நீங்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் மக்கள் உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் மட்டும் பேசினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும். 4. அமைதி உங்களுக்குள் இருக்கும் உண்மையை காட்டும். நாம் வெளியே பேசும் சத்தத்தில் நம்முடைய உள்ளுணர்வு குரல் கேட்காமல் போய்விடுகிறது. அமைதிதான் உங்களை உங்களோடு கனெக்ட் பண்ணும் ஒரே வழி. நீங்கள் கவனிக்கவில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரும்பாலான பிரச்சனைகள் தவறான முடிவுகள் இல்லை, தவறான வார்த்தைகள்தான். அமைதி என்பது ஒரு பழக்கம் இல்லை, அது ஒரு திறமை. அதை கற்றுக்கொண்டவனுக்கு வாழ்க்கை சுலபமாகிவிடும். எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்தவன் புத்திசாலி. ஆனால் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தவன்தான் உண்மையான வலிமையானவன்.